பொறுப்பு துறப்பு. இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம தமிழ்நாடோட ஜேம்ஸ் கேமரூன் ஆகிய சங்கரோட பிலிம் பை ஷோ பிளஸ் சங்கருக்கு வந்து ஆகஸ்ட் 17 18ஆம் தேதியோ பிறந்த நாள் வருது. அதனால ஒரு பிலிம் பை ஷோ போட்ட மாதிரி இருக்கும், சங்கரோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் சங்கர். சங்கருங்கிற ஒரு டைரக்டர் வந்து பிரம்மாண்டத்துக்கு பேர் போன டைரக்டர். ஆனா வந்து அவர் இன்னொரு விஷயத்துக்கு பேர் போன டைரக்டர். அதாவது வந்து தமிழ் சினிமால வந்து ரைட்டர்ஸ் எவ்வளவு ஒருத்தருக்கு முக்கியங்கிறத வந்து நீங்க சங்கரை பத்தி கத்துக்கலாம். ஏன்னா சுஜாதாங்கிற ஒரு நபர் வந்து அவர் கூட இருக்கிற வரைக்கும் அவரோட படங்களா இருக்கட்டும் எல்லாமே ரைட்டிங் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். டயலாக்ஸ்ல இருந்து ஸ்டோரியில இருந்து எல்லாமே அவ்வளவு ஸ்ட்ராங்கா. ஆனா அவர் தவறுனதுக்கு அப்புறம் அவரோட டவுன்ஃபால் நம்மளால பார்க்க முடியுது. சுஜாதா இல்லாத சங்கர், சுஜாதாவோட சங்கர் அப்படிங்கறத நம்மளால கிளியரா பார்க்க முடியுது. ஸோ ரைட்டர்ஸ் வந்து ஒருத்தருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறத நீங்க வந்து சங்கருக்கு வந்து கத்துக்கலாம். அவரோட முதல் படம் சொல்லுங்க. அவருடைய முதல் படம் வந்து ஐயோ மறந்து போச்சு. ஒன்னும் தெரியாது. ஜென்டில்மேன். அதாவது அந்த டைம்ல வந்து அந்த படம் ஜென்டில்மேனை பார்த்து ஒரு 100 படம் எடுத்துட்டானுங்க. 100 1000 படம் எடுத்திருப்பானுங்க. ஆனா வந்து ஜென்டில்மேன் படம் வந்து லைக் கல்ட் கிளாசிக் எவர் கிரீன் பிளாக் பஸ்டர் ஆஃப் தி பஸ்டர். அதான் வந்து ஜென்டில்மேன் தான். அந்த டைம்ல வந்து அந்த மாதிரி படமே வந்தது கிடையாது. ஆனா அந்த கதை வந்து இப்போ கேட்டா வந்து அடுத்த பழசான கதை மாதிரி இருக்கும் ப்ரோ. அந்த படத்தை போட்டு மாவரைச்சு இப்ப எவ்வளவு படம் எடுத்துட்டானுங்க. அதான் அந்த கதை. ஒரு ஹீரோ இருக்கான், வந்து ஒரு விஜிலாண்டி மாதிரி இருக்கான். சங்கரோட முக்காவாசி கதைகள் வந்து விஜிலாண்டி ஸ்டோரிஸா தான் இருக்கும் ப்ரோ. ஆனா அவர் பிரசன்ட் பண்ற விதம் தான் அதை வந்து சூப்பரா மாத்துது. ஜென்டில்மேன் எடுத்திருந்தீங்கன்னா அந்த அவர் வந்து ராபரி பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு பிளாஷ்பேக்ல வந்து அவரோட ஃப்ரெண்டோட அம்மாவும் தவறி இருப்பாங்க. சோ இவர் இப்படி பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு படங்கள ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு ஜென்டில்மேனை ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த பிளாஷ்பேக் வந்து அவங்க அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா எடுத்திருப்பானுங்க. ஸோ அந்த பிளாஷ்பேக் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா எடுத்திருப்பாங்க. எனக்கு இது வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்துச்சு ப்ரோ. ஸோ எனக்கு அதுதான் வந்து ஜென்டில்மேன் ரொம்ப ஒர்க்கான விஷயம், ரொம்ப பிடிச்ச விஷயமும் கூட. எனி அதர் கருத்துக்கள் ஃப்ரம் யூ கைஸ்? ஜென்டில்மேன்ல எனக்கு பெருசா இல்ல. ஓகே, ஏகே சம்திங். ஜென்டில்மேன் வந்து ஒரு லெஜெண்டரியான படம். அதாவது ஆரம்பிச்சுட்டாண்டா ஏகே மிருகத்தை கிளப்பி. அதாவது இந்த ரோல் மாடலா எடுத்துக்கோங்க தம்பி அப்படின்னு ஸ்கூல்ல சொல்லுற மாதிரி ரோல் மாடலாக எடுக்கப்பட்ட ஒரு படம். ஏன்னா ஜென்டில்மேன் வந்து எனக்கு ஒரு வேற விதத்துல ஒரு கனெக்ஷன், ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் என்னால வீடியோல இப்போதைக்கு சொல்ல முடியாது. அந்த காரணங்களை இப்ப வெளியே சொல்ல முடியாததுனால அந்த படத்தை பத்தி இப்ப நான் சொல்ல முடியாத மாதிரி இருக்கேன். அடுத்த படத்துக்கு போலாம். காதலன். ஓகே, கோலப் பண்ணி கருத்துக்களை போட்டு காதலன் ப்ரோ. காதலன் நான் பார்த்தது இல்ல. இன்னைக்கு சங்கர் படம் இருக்கும்போது நான் பாதிக்கு முழிக்கதான் போறேன்னு கிளியரா தெரியுது. இந்த சங்கருங்கிற ஒரு அவரே வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய டிக்ஷனரியா இருந்த ஒரு ஆள் தான். அவரோட எல்லா படங்கள்ல இருந்தும் இப்ப பிரசண்டா நம்ம பாக்குற படத்துல இருந்து ஏதாவது ஒரு டேக்காவே இருக்கும். காதல்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா, காதலன்னு சொன்ன எனக்கு உடனே ஞாபகம் விஷயம் வந்து அந்த லேடி போலீஸ் ஆபீசர் மாலை சாப்பாட்டுல வந்து கரப்பாம்பூச்சி போட்டு அடின்னு அடிச்சு பிரபுதேவா போட்டு நஷ்டமாக்கிடுவாங்க. எனக்கு வந்து அந்த கேரக்டர் பார்த்தாலே ஹாண்டிங்கா இருக்கும். அந்த ஒரு கேரக்டர் எனக்கு வந்து மனசு மெட்டீரியல்ல வந்து அந்த கேரக்டரை தூக்கி போட்டு நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அந்த போலீஸ். இன்னொன்னு வந்து அந்த ரகுவரன் கேரக்டர், அந்த பிஜிஎம்ல அதுலதான் வரும்னு நினைக்கிறேன். அந்த ரகுவரனுக்கு காங்கிரஸ் தலைவர் பாம்பு வைக்கிறது எனக்கு அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. அந்த படம் ஓரளவுக்கு ஒரு மாதிரி இன்னும் நோட்டா ஞாபகம் இருக்கு. முன்னாடி பார்த்தது கேடிவி காலங்கள்ல பார்த்தது. சைதாப்பேட்டை ராணிப்பேட்டை பேட்டரா அது அந்த படத்துல. ஆமா ப்ரோ, அது வர என்ன வேலை அடி அடுத்த படம் The Legend, The Goat. சங்கர் எடுத்ததுலயே வந்து செகண்ட் பெஸ்ட் படம் எனக்கு பிடிச்சதுல வந்து இந்தியன். அது வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து நம்ம சங்கர் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட முடியாது. ஏன்னா நம்ம கமல் ஐயா வந்து அதாவது நான் காட்டுறேன், டபுள் ஆக்ஷனா பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு ஒரு காமிச்ச படம் தான் வந்து இந்தியன். அந்த மேக்கப் 1998ல வந்த படம் மாதிரி அது வந்து இருக்காது. எனக்கு வந்து அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் வந்து டைம் போறதே தெரியாது. படம் வந்து 3 மணி நேரம் படம். எனக்கு வந்து இப்படி போகும் படம்.
அப்படி போகும். அதாவது எப்படின்னா நம்ம சங்கர் வந்து மோஸ்ட்லி எந்த மாதிரிலாம் படம் எடுப்பாருன்னா நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸே கொஞ்சம் மாடர்னா எடுத்தா எப்படி இருக்கும். இந்த கிங் டைனாஸ்டி கதைகள் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு எந்திரன்ல எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சிட்டி ரோபோ சனாவை லவ் பண்றது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ப்ரோ. நான் சொல்றேன், நீங்க நீங்க சொல்லுங்க இந்தியன். ஓகே, இந்தியன் வந்து அதான் இதுல வந்து எனக்கு அதான் ஐம் கோனா சே ஜஸ்ட் டேக் அவேஸ் ஃபார் மீ ஃப்ரம் சங்கர் மூவி. எனக்கு வந்து சங்கர் படத்துல இப்போ நீங்க இந்த படத்துல டைட்டில் சொன்னா எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு அந்த விஷயம் நான் இப்ப சொல்ல போறேன். இந்தியன்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கல் படம் ப்ராஸ்டெட்டிக்ஸ் வந்து எனக்கு முதையா நம்ம தமிழ் சினிமால யூஸ் பண்ண ஒரு படம். எனக்கு எங்க ரொம்ப ரொம்ப ஹிட் ஆகும்னா தன்னோட பையன் கேரக்டரே வந்து அப்படி பண்ணும் போது தான் வந்து ஒரு டிசிஷன் எடுப்பாரு. அந்த இந்தியன் தாத்தா வந்து ஒரு சேனாபதி வந்து ஒரு டிசிஷன் எடுப்பாரு. அந்த டிசிஷன் வந்து அது நமக்கு தோணணும், என்னடா நீ பையனே கொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணாது. அப்படி நமக்கு வந்து என்னடா இப்படி சொல்லிட்டு அவனை கொல்ற, அவன் தப்பு பண்ணிருக்கான், பையனா இருந்தா நீ அவனை கொல்லணும் அப்படின்னு ஆடியன்ஸுக்கு தோன்ற அளவுக்கு ஒரு கன்விக்ஷன் கொடுக்குறாருல, அதான் மேட்ரு. அந்த பையன் வந்து கரப்ஷன் பண்றான், அதனால பெரிய தப்புகள் நடக்குது, அதுக்கப்புறம் இது யாருன்னே தெரியாது, புடிச்சு உள்ள எங்க சார் இந்த கிழட்டுக்கா போய் அப்படிலாம் சொல்றான். அந்த சீன்லாம் வந்து இப்போ என்னடா வந்து அந்த மீம் மெட்டீரியலா இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ரோ லைக் நீ கண்டிப்பா அது பண்ணிதான் ஆகணும், இவெல்லாம் சும்மா விட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். அந்த விஷயம் எல்லாம் வந்து அதான் எனக்கு முதல்ல ஸ்ட்ரைக்கார விஷயம். கோலப்பன் நீங்க இந்தியன் கண்டிப்பா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கருத்துக்களை பற்றி பாத்திருக்கேன். இல்ல பாசிட்டிவ் விஷயம் எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, நெகட்டிவ் விஷயத்த மட்டும் சொல்றேன். பிடிக்காத ஒரே விஷயம் இந்த மிசோஜனிஸ்டிக்கா சில விஷயம் எல்லாம் இருக்கும். டபுள் ஹீரோயின் ரொமான்ஸ் அந்த பார்ட் மட்டும் எனக்கு பிடிக்காது. அதை தவிர அந்த அவாய்ட். நீ அந்த காலத்து ஒரு படத்துல நீ டபுள் ஹீரோ மிசோஜனிஸ்டிக்கா இருக்க கூடாதுன்னா முடியாது. இப்போ இருக்கிற படத்துலயும் மிசோஜனிஸ்டிக்கா தான் வந்துகிட்டு இருக்கு. அப்போ நீ எல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. அடுத்தது வந்து ஜீன்ஸுக்கு போறோம். ஜீன்ஸ் வந்து எதுக்கு ஃபேமஸோ இல்லையோ ஏஆர் ரஹ்மானாலயோ அந்த டான்ஸ்னாலேயும் தான் அந்த படம் ட்ரெண்ட் ஆச்சு. அந்த படம் சொல்லிக்க அளவுக்கு கதை அதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் பார்க்கலாம், ஒரு என்டர்டைன்மெண்ட் படம். இப்போ வந்து ஒரு 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 பிளாட் ட்ரிவனா இம்பாக்ட் பண்ற மாதிரி ஒரு படம்னா ஜீன்ஸ் கண்டிப்பா கிடையாது. இப்போ பிரம்மாண்டம் சொல்றாங்கல்ல, சங்கர் பிரம்மாண்டம் தலைவரே, அது வந்து பிரம்மாண்டமா அவர் வந்து காட்டி பிரம்மாண்டத்துக்காகவே படம் ஓடிச்சுன்னா அதுதான் வந்து அந்த 7 இடத்தை காட்டுறது, 7 wonders of the worldல போய் பாட்டு எடுக்கிறது. சங்கர்னு எனக்கு வந்து அந்த பேர் எடுத்தாலே வந்து இந்த செல்வராகவன் வந்து உட்கார்ந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. நிறைய வந்து பிளாப்ஸ் கொடுத்துட்டு தலைவர் உட்காந்துட்டு கனெல்லாம் போட்டுட்டு இப்படி சிவாஜி படத்துல அந்த ஒரு சீன் வச்சு சொல்லுவாரு, இப்படி வந்து கண்ணு சுடும், அந்த புல்லட் போயிட்டு இப்படி திரும்பி வரும், இது வந்து இவ்வளவு க்ரோர்ஸ் போட்டு எடுக்கிறாங்க. உலகத்துல இன்னும் நம்ம போகாத ஃபாரின் கண்ட்ரிஸ் 4 தான் இருக்கு. அங்கேயும் போய் நின்று வந்து ஸ்னோ பக்கத்துலயோ இல்லைன்னா மண்ணு பக்கத்துல இன்னும் பாடி தொலைங்க. இதை வச்சு ஒரு 5 தியேட்டர் 5 படம் எடுத்துட்டு போயிருவோம் தெரியுமா அப்படிம்பாரு. அதான் கொண்டு வந்து அவ்வளவு பண்றதுக்கு அது ஒரு மனுஷனுடைய ஒரு ஃபியூச்சரை உருவாக்கி விடலாம் இல்லையா? எனக்கு புரியலைங்க, ஆக்சுவலா புரியாம தான் கேட்கிறேன். நான் பார்த்து கடைசியில கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிட்டு இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. போட்டு சங்கரை விட்டு ரோஸ் பண்ணிட்டு செல்லராக. அதுக்கப்புறம் முதல்வன், இது வந்து அந்த இந்தியனுக்கு அப்புறம் திருப்பியும் நான் வந்து ஒரு ஆயுதத்தை கையில எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுவிதமா யோசிச்சு ஒரு நாள் முதல்வன், அந்த ஒரு நாளே டிராஜடி எல்லாம் காட்டுவார். எனக்கு வந்து அவங்க அப்பா அம்மா இறந்து போகும்போதுலாம் அந்த ஒரு மாதிரி crying only coming அப்படிலாம் இருக்கும். அதுவும் என்னன்னா வந்து எல்லா சங்கர் படத்துலயும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் 2 மட்டும் தத்துருங்க, கேம் சேஞ்சரை கண்டுக்காதீங்க. அதாவது சங்கர் படத்துல வந்து ஒரு படத்துல ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டு வந்து நம்ம திருப்பி அதாவது சாய பயங்கர் எல்லாம் இப்பதான் ரீல்ஸ்ல வந்து ட்ரெண்ட் ஆகி, ஆனா சங்கர் படம் பாட்டு வந்து ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டை வச்சு அவர் படம் வந்து மொத்த இந்தியாவையும் டிராவல் பண்ணும். இதுலயே வந்து ஊற வச்சு சோறு ஊட்டி விட நீ போது எனக்கு. அதுவும் சொல்ல போனா அர்ஜுன் வந்து சூப்பரா நடிச்சிருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் சங்கர் கிராஃப்ட் பண்ணதுலயே பெஸ்ட் கிராஃப்ட் ஹிட் ஹீரோனா கமல் கிடையாது, அர்ஜுன் தான் ஆக்ஷன் ஹீரோ. ஏகப்பட்ட மீம்ஸ் இருக்கு அந்த படத்துல. இன்னொரு விஷயம் அந்த படம் எடுக்கிறதுக்கு உண்மையிலேயே ஒரு கட்ஸ் வேணும். அந்த டைம்ல கரெக்ட் கரப்ஷனை எப்படி சொல்ல போட்டு வெளிச்சமாக்குறது மட்டும் இல்லாம டைரக்டா சீஃப் மினிஸ்டரே போட்டு அடிச்சிருப்பாரு. அதுக்கெல்லாம் ஒரு கட்ஸ் வேணும். ஆக்சுவலா இது வந்த டைம்ல நம்ம ஸ்டேட்ல இருக்க 2 பெரிய கட்சிங்க அவருக்கு குறைச்சல் கொடுத்தாரு நான் எங்கேயோ கேள்விப்பட்டேன். அதுக்கு உண்மையிலே ஒரு அந்த படம் வந்து ஒரு ஹெல் ஆஃப் அ கான்செப்ட். எப்படி அந்த மனுஷன் அந்த கான்செப்ட கிராக் பண்ணாருன்னு தெரியல. ஒரு நாள் முதல்வராகி அவனே வந்து இப்படி வந்து ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிக்கிறான். அந்த விஷயத்தெல்லாம் வந்து எப்படி கிராக் பண்ணாருன்னு தெரியல. அது எக்ஸிக்யூட் பண்ண விதமும் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. எமோஷனல் கனெக்ட்ல இருந்து பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் சங்கர்னா கண்டிப்பா வந்து முதல்வன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படமா இருந்துச்சு முதல்ல. அடுத்த படத்துக்கு போனேன். அடுத்தது வந்து பாய்ஸ்.
சங்கர் வந்து எனக்கு வந்து பாய்ஸ் வந்து பர்சனல் ஃபேவரட் ப்ரோ. அதான் மொத்த மேக்கிங்கே மாத்தின இடம்னா அது பாய்ஸ்லாம். அதாவது டோட்டலா அவர் வந்து சங்கர் இப்படி எல்லாம் படம் எடுப்பாரா அப்படின்னு வந்து தெரிஞ்ச. ஏன்னா யூஸ்வலா சங்கர் வந்து ஒரு ஹீரோயிக்கா இல்ல ஏதாவது காப்பாத்துற மாதிரி அந்த மாதிரிதான் அது வரைக்கும் எடுத்துட்டு இருந்தார். திடீர்னு பாய்ஸ் புதுசா இருக்கு. எப்படி வந்து நம்ம வெற்றிமாறன் பொல்லாதவன் எடுத்தாரோ அதே மாதிரி தலைவர் வந்து பாய்ஸ் அப்படின்னு ஒண்ணு எடுத்து பாய்ஸ் வந்து எனக்கு என்ன தோணும்னா வந்து இப்போ ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான். சங்கர் படம் எடுக்கிறாருன்னா வந்து இப்போ ஹீரோஸ் ஆர் ஒயிட் லைக் ஃபிளாலெஸ் கேரக்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு ஃபிளாயே இல்லாத ஒரு ஒரு பர்ஃபெக்டான கேரக்டர்ஸா தான் இருக்கும் அவர் எடுத்த படங்கள்ல. பட் பாய்ஸ்ல வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து லிட்டரலா வந்து லூசர்ஸ். அவனுங்க வந்து லூசர்ஸ் எல்லாத்துலயுமே வந்து ஃபெயில் ஆகிறவனுங்க. அவனுங்களே ஹீரோ வச்சு ஒரு படம், முக்கியமா வந்து டெபியூ ஆக்டர்ஸ் அந்த இப்போ நம்ம பேசுறோம் பெரிய ஹீரோஸோட ஒர்க் பண்ணிட்டு சின்ன ஹீரோஸோட டக்குன்னு ஸ்விட்ச் ஆகுது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அந்த காலத்துல அந்த மனுஷன் வந்து பெரிய பெரிய கமல் அர்ஜுன் மாதிரியான ஆட்களுக்குள்ள வேலை செஞ்சுட்டு கீழே வந்து டப்புன்னு இப்படி ஃபுல் டெபியூட்டன்ட் ஆக்டர்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருப்பாரு. அண்ட் எனக்கு முக்கியமா இப்போ திரும்ப எனக்கு வந்து பாய்ஸ்ன்னு சொன்ன முதல்ல ஞாபகம் வர விஷயம் வந்து அந்த விவேக் கேரக்டர். ஹலோ சார், ஐ முன்னா. என்ன முன்னா இருந்துட்டு போ. ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காமெடி ஆக்டர்ஸ் வந்து சீரியஸா ஆக்ட் பண்ணும் போது நமக்கு வந்து அது வந்து ரொம்ப ஹிட் ஆகும். அந்த லைக் அவர் பேரண்ட்ஸ் அவங்க எல்லா பேரண்ட்ஸ் கிட்டையும் விவேக் பேசுற அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா எழுதியிருப்பாங்க. எல்லாரும் அவங்களா பட்டு தெளிஞ்சுதான் தெரிஞ்சுக்கணும். விடுங்க, போட்டு அவங்கள நசுக்காதீங்க. அந்த அந்த காமெடி ரைட்டிங் வந்து டைலாக்ஸ் எல்லாம் வந்து இது வரைக்குமே சங்கர் படங்கள்ல எல்லா படத்துல டைலாக்ஸ் தான் சூப்பரா இருக்கும். இதுல வந்து ரொம்ப ஃபன்னியா இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அந்த போட்ட அந்த அதுன்னு சொல்ற மாதிரி, அதுக்கப்புறம் இந்த மூக்கோட ஜுவல்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்ல பாக்குறதுக்கு இப்போ பார்த்தாலுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த படம். இனி கருத்துக்களை போட்டு பாய்ஸ் கோலப்பன் என்ன பார்க்க விட்டது இல்லைங்க பாய்ஸ். அந்த படம் கொஞ்சம் கோளாறான படம்னால சின்ன வயசுல இருந்து என்ன என் வீட்டுல என்ன பார்க்க விட்டது இல்லை. இப்போ நான் பார்த்தது இல்லை, அப்படியே விட்டு போனதுனால. ஆனா எப்படி சொல்ல, இந்த படம் வரும்போதெல்லாம் என் வீட்டுல சேனலை மாத்திடுவாங்க. ஓகே ஃபக் ஆஃப். அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா அன்னியன், அனதர் மாஸ்டர் பீஸ். அதாவது எப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபைட் கிளப் பார்த்துட்டு அவருக்கு தோணிச்சா அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னமோ இருக்கும் அந்த படத்துல வந்து நான் இப்போ கொடுத்தா கூட நான் திருப்பி பார்ப்பேன். எஸ்பெஷலி வந்து சின்ன வயசுல எல்லாம் என்ன ட்ராமானா அந்த பிஜிஎம் கேட்டாலே எனக்கு ட்ராமா ஆகும். அதனாலயே வந்து நான் மழை பெஞ்சாலாம் எனக்கு மழையே பிடிக்காது. வரைக்கும் எனக்கு வந்து அந்த இப்ப ஏக்கு சொன்ன மாதிரிதான் மழை பெஞ்சிருக்கும் தண்ணி தேங்கி கிடக்கும். நான் பார்த்து போய் எங்கேயாவது கரண்ட் கம்பி ஏதாவது கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கான அந்த தண்ணியிலே அப்படின்னு பார்த்து விக்ரம் ஆக்டிங் எல்லாம் வந்து இது வந்து இந்த ஆக்டிங்கை மட்டும் அவர் வந்து வெளிநாட்டுல பண்ணியிருந்தாருன்னா கன்ஃபார்மா அந்த வருஷத்துக்கு ஆஸ்கர் அவர் தான் வாங்கியிருப்பாரு. நம்ம ஊர்ல அது கிடையாது. விக்ரம் ஆக்டிங் எல்லாம் ஒரு மாதிரி வெறி பிடிச்ச ஆக்டிங் இருக்கும். இதுலயும் விவேக் சூப்பரான கேரக்டர் பண்ணிருப்பாரு. காமெடி எல்லாம் பக்காவா இருக்கும். மீம்ஸ் காமெடி அந்த இதெல்லாம் கடங்காரா நீமாடா மானச சஞ்சரரே. அதுக்கப்புறம் அந்த லெட்டர் கொடுக்கிற சீனு. ஏண்டா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனடா எழுதுற உன் எக்ஸ்பிரஷனை பார்த்தா எக்ஸ்ட்ரா பேப்பர் கேப்ப போல தெரியுதேடா. என்னது ஐ அம் a good boy லெட்டர் வந்து அப்பா அம்மா கிட்ட போய் கொடுத்துட்டு விட்டு அடங்க அப்பா உசிதமணி. அதுதான் அந்த டைம்ல உள்ள படங்கள்ல இருந்து நம்ம இப்ப எங்க மிஸ் பண்றதுன்னா டைலாக்ஸ் வழியா வந்து சூப்பரா எழுதுறது. இப்ப என்ன டைலாக்ஸ் எழுதுறானுங்க என்னடி பிட்டு அந்த மாதிரிலாம் வந்து எழுதும் போது அந்த காலத்துல வந்து டைலாக்ஸ் வந்து எவ்வளவு சூப்பரா எழுதியிருக்காங்க, லேயர்டா டைலாக்ஸ் எழுதியிருக்காங்கிற காட்டுறது வந்து ரொம்ப. இந்த படத்துல அந்நியன்லாம் வந்து ஒரு டைலாக் பேசுவாங்க, அது வந்து இப்போ வரைக்கும் நம்ம அதை மீமா யூஸ் பண்றோம்னா அப்ப அது வந்து எவ்வளவு அது வந்து இம்பாக்ட் இருக்கு. முடிகிற வரைக்கும் போராட தம்பி, இல்லன்னா குடும்பத்தோட சேர்ந்து. முக்கியமா இவ்வளவு நாளா ஏஆர் ரஹ்மான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல வந்து இப்பதான் ஹாரிஸ் ஜெயராஜ் தலைவர் உள்ள வராரு. மஜ்ஜியாவை ஹாரிஸ் ஜெயராஜ் போட்டிருப்பாரு அந்நியனுக்கு. சோ தலைவர் வந்து மாஸ்க் காட்டிருப்பாரு. பிஜிஎம்லாம் ஹாரிஸ் மாம்ஸ் கான்செப்டே ஒரு மாதிரி புதுவிதமா இருக்கும். ஏதோ பேட்மேன் கான்செப்ட் மாதிரி இருக்கும். அந்நியனுக்கு நீ மெசேஜ் போடுவ, ஏதோ டார்க் வெப்ல இருந்து அந்நியன் வருவாரு, வந்து எல்லாரையும் கொள்வாரு. எஸ்பெஷலி அந்த சிக்கன் மாதிரி அவனை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதெல்லாம் ப்ரோ. அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் ஒன்னொன்னு ஓபன் பண்ணும் போது அந்த டபரால எழுதி வச்சுட்டு போயிருப்பான். தலைவர் வந்து 6 அடி வந்து பிஜி தட்டினா காட்டியிருப்பாரு ப்ரோ. இல்ல ஆக்சுவலா இந்த கான்செப்டே நல்லா இருக்கும் தெரியுமா. ஒரு சைக்கலாஜிக்கல் படம். அந்த சைக்கலாஜிக்கல் படத்துல அவன் எதை வச்சு தண்டனை கொடுக்கான்னா அவன் சின்ன வயசுல படிச்ச இந்த கருட புராணத்தை வச்சு. அந்த கான்செப்ட் உண்மையிலேயே நல்ல கான்செப்ட். அடுத்த படத்துக்கு போன நண்பர்களே சிவாஜி. அடுத்தது வந்து அதான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே அடுத்தது வந்து சிவாஜி குடுக்குறான். எனக்கு என்னன்னா உண்மையா சொல்ல போனா
சிவாஜி பிடிக்காது, ஏன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு ரஜினி அவ்வளவா பிடிக்காது, அதனால எனக்கு சிவாஜி ஐ டோன்ட் லைக். சிவாஜி வந்து ஆக்சுவலா வந்து இப்ப எப்படி வந்து ஜிபியூ வந்து எல்லாம் வந்து ஃபேன் சர்வீஸ் அப்படிங்கிறாங்களோ அந்த டைம்ல வந்து சிவாஜி வந்து எல்லாம் ஃபேன் சர்வீஸ் சொன்னாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து எனக்கு அந்த டைம்ல நாங்க பறக்கல ஃப்ரெண்ட்ஸ் லைக் பிரைம் ரஜினி ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்களுக்கு வந்து அந்த டைம்ல அவர் ரொம்ப வருஷமா படம் நடிக்கல நினைக்கிறோம். 3 வருஷமா ஒரு படமே ரிலீஸ் ஆகல. அதுக்கப்புறமா சிவாஜி ரிலீஸ் ஆச்சு. ஸோ சிவாஜி படம் வந்து லைக் ஒரு ஃபேன் சர்வீஸாகப்பட்ட படம். அது ரஜினியை வந்து ஒரு காட்லி ஃபிகராகவே காட்டி எடுக்கப்பட்ட படமா இருந்த படம் தான் சிவாஜி. அதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா ரைட்டிங் வைஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். டைலாக்லாம் மஜாவான டைலாக். அதுல வந்து விவேக் வந்து ரொம்ப சூப்பரா இருப்பாரு. ரைட்டிங் வைஸ் நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கும். பட் ஸ்டில் கோலப்பன் சொன்ன மாதிரி மிசோஜனிஸ்டிக்கான விஷயங்கள், பொலிட்டிக்கலி இன்கரெக்டான விஷயங்கள் நிறைய இருக்கும். இப்போ அப்பெல்லாம் படம் எடுத்து அடிச்சு கொண்டுருவானுங்க. சோ வந்து ஆனா அந்த விஷயங்களை வந்து நம்ம அந்த டைம்ல பச்சு பார்க்கும்போது சோ அதுக்கு ஓகேவா தோணும். அந்த டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த டைம்ல இருக்கும். ஆனா அது வந்து காமிக்கலா இருக்கும். இப்ப வந்து மிசாஜினி தான் கெத்துன்னு சொல்லிட்டு படம் எடுக்கிறாங்க. அதான் பிரச்சனை. காமிக்கலா இருந்தாலும் அதெல்லாம் பண்ணக்கூடாது. சோ வி கான்ட் ஜஸ்டிஃபை இட். பட் ஸ்டில் அந்த அங்கவை சங்கவை காமெல்லாம் வந்து 2 பேரையும் வந்து கருப்பா காட்டுறது, அதான் வந்து சின்ன வயசுல பாக்கும்போது சிரிச்சேன். இப்போ அதை பாக்கிறதுக்கு உண்மையிலே எனக்கு தப்பா இருக்கு. அதை பார்த்து எனக்கு சிரிக்க முடியல. ரொம்ப இதா இருக்கு. அந்த டைமுக்கான ஒரு படமா ஒரு நல்ல படமா இருந்தது. ஒரு டீசென்ட் லைக் ஏற்கனவே இப்போ ஜீன்ஸுக்கு சொன்ன மாதிரி அது வந்து எப்படி பிரம்மாண்டத்துக்கான படமோ இது வந்து ஃபேன் சர்வீஸ்க்கான ஒரு படமா அமைந்தது. சோ அடுத்த படங்கள் போவோம். அடுத்த படம் வந்து அவ்வளவுதான். எந்திரன் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்திரன் வந்து எந்த கான்செப்ட்ல எடுக்கப்பட்டதுன்னா ராமாயணத்தை வச்சுதான் எந்திரன் எடுத்தாங்க. ராமாயணம் இல்ல, ரோபோன்னு ஒரு நாவல் சம்திங் வந்து அதுல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து காப்பி நீங்க பாத்தீங்கன்னா படத்துல என்ன நடக்கும்னா, சிட்டி வந்து ராவணன் அந்த கான்செப்ட் தான் நான் சொல்றேன். ராமாயணம் அடாப்ட் பண்ணேன்னு சொல்ல, கான்செப்ட். வசீகரர் வந்து ராமர், சீதா வந்து ஐஸ்வர்யா ராய், ராவணன் வந்து நம்ம சிட்டி. சோ சிட்டிக்கு வந்து அந்த சிப்பு போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு, சிட்டி வந்து ஐஸ்வர்யா ராய் தூக்கிட்டு போய் ஒளிச்சு வைப்பாரு. யாருக்கிட்ட இருந்து? நம்ம ராமர் இருந்து. அதே மாதிரி ராமர் வந்து உருவத்தை மாத்தி இதை மாத்தி சீதையை காப்பாத்த போற மாதிரி நம்ம வசீகர் வந்து சிட்டி வேஷத்துல போய் சீதையை போய் காப்பாத்த போறாரு. ராமாயண கான்செப்டையே ஃபிக்ஷனலா ஒரு மாடர்னா காமிச்சு மாடர்னா ஃபிக்ஷனலா எடுத்த படம் தான் வந்து எந்திரன். ஆக்சுவலா இது ஒரு நல்ல வியூடா. நைட் உட்காந்து என்ன பிரச்சனைன்னா 2 செகண்ட் முன்னாடி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பத்தி இன்ஸ்பயர் பண்ணதுன்னு எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். எந்திரனை பத்தினா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன்ல, எப்படி சொசைட்டில இருக்க ப்ராப்ளம போல்டா அட்ரஸ் பண்ணுவாரோ அதே மாதிரி இது சங்கர் சாரோட 2வது ட்ரைட். ஒவ்வொரு படத்துலயும் ஏதாவது புதுசா காட்டணும்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. அந்த விதத்துல எந்திரன் கிராபிக்ஸ் ஐ மீன் அதுல யூஸ் பண்ண சிஜிஐயா இருக்கட்டும், ரோபோ டெக்னிக்கா இருக்கட்டும், ஒரு ஃபாரினர் டீகோட் பண்றான். அந்த ரேஞ்சுக்கு அது இருக்கு. உண்மையிலே நம்ம இண்டஸ்ட்ரியில அப்படி ஒரு படம் எடுத்தது ரொம்ப பாராட்டத்துக்குரியது விஷயம். அதான் பாலிவுட்ல ராவன்ல எல்லாம் பிடிச்சி வந்து இது பண்ணிட்டு இருக்கா, காமெடி ஜோக்கர் தனம் பண்ணிட்டு இருப்பானுங்க. சிட்டி ரோபோட்டை நாங்க கேமியோ கூட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து காலிவுட்டே வந்து திரும்பி பார்க்க வச்ச ஒரு படமா இருந்துச்சு. காலிவுட் சொல்லக்கூடாது, இந்தியன் சினிமா வந்து திரும்பி பார்க்க வச்ச ஒரு படமா இருந்தது நம்ம இந்த எந்திரன்கிற ஒரு படம். பெஸ்ட் நான் வந்து யோசிக்க மாட்டேன், சங்கரோட பெஸ்ட் எல்லாத்துக்கும் கத்துக்கிட்ட மொத்த வித்து இறக்கிருக்கேங்கடா அப்படின்னுங்கிற ஒரு படம் தான் வந்து எந்திரன் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ எந்த ஒரு கிரியேட்டருக்கும் அந்த மாதிரி ஒரு படம் தன்னோட பிலிமோகிராஃபி வந்துட்டு அதோட பெஸ்டான ஒரு விஷயம் இல்ல. அவரோட விஷன்ல எனக்கு தெரிஞ்சு அவரோட விஷன்ல அவர் நினைச்சதை அவர் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ சரியான ஒரு படம். அண்ட் அகெயின் வித் லாட் மோர் ஆஃப் மீம்ஸ், ஏகப்பட்ட மீம்ஸ் உண்டு. என்னைக்குனே போறான் மீம்ஸ்லாம் எவ்வளவோ இருக்கு. பிளாக் ஷீப் அதெல்லாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நண்பன் வந்து ஒரு ரீமேக்கா இருந்தாலும் வேற லெவல் படம். மியூசிக் ஹாரிஸ் ஜெயராஜ் பிளஸ் இதுல வந்து எனக்கு விஜயோட ஆக்டிங் விட ரீமேக்கா இருந்தாலும் அடாப்டேஷன் வந்து லைக் டயலாக்ஸ் ப்ரோ. நீங்க ரீமேக்குங்கிறது ஒரு லெவலுக்கு தான் எடுக்க முடியுது. மொக்க ரீமேக்ஸும் இருக்கு, அதே மாதிரி நல்ல ரீமேக்ஸும் இருக்கு. ஸோ லைக் இது வந்து ஒரு நல்ல ரீமேக். லைக் அந்த டயலாக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து இப்பவும் கூட நினைச்சா ஒரு விஜய் படத்துல வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான டயலாக்ஸ் தான் வருதா, குசுவாசம்
பாரிபுரி கக்கூஸ்காரி, ஜட்டிய போட்டு தலைவர் கிரேட் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து கோரிக்கையான விஷயம். ஓகேவா, கோரிக்கைனஸ் ஆன ஒரு விஷயம். இது வந்து ஒரு விஜய் படத்துல அவரால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? எனக்கு வந்து ஒரு விஜய் படத்துல இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பார்க்கும்போது. சின்ன வயசுல பேன் பாத்துட்டு இருந்த படம், பட் ஒரு ஏஜ் வந்த அப்புறம் பார்த்தோம் ப்ரோ வாட் டைப் ஆஃப் கோரிக்கினஸ், லைக் இந்த மாதிரி கோரிக்கினஸ் வந்து விஜய் படத்தை பார்த்ததே இல்லையே. டயலாக் சொல்லி அந்த ஹியூமரே வந்து ரொம்ப கோரிக்கையா இருக்கும். முதல் சீன்ல பேண்ட் படம் விஜயவா இப்படி வந்து பல்ல அதெல்லாம் ஷூஸ் எல்லாம் வேணாம் சொல்லிட்டு போவான். அங்க போயிட்டு என்னடா ஃபேஷனா அப்படிமா பேண்டடா அது அந்த சீனு. வேற ஒரு சட்னி ஊத்துவான்ல, சட்னி ஊத்துவான். இப்போ ஷூவோட விலைய வந்து அவன் வயலே சொல்ல வைக்கிற சட்னி ஊத்திட்டு கேட்டா கேளுங்க கடிப்பாங்க. வேற வந்து மொய் கவர் இல்ல பொய் கவர் அந்த சொல்லிக்கினே இருக்கலாம். திரும்பியும் சொல்றேன், இதுலயும் வந்து அந்த பொலிட்டிக்கல் இன்கரெக்ட்னஸ் இருக்கும். இப்போ ஜீவாவோட அண்ணன் அக்கா வந்து ஒரு குண்டா கொஞ்சம் கருப்பா கட்டி இருப்பாங்க. லைக் வெங்கட் கேரக்டர் வந்து அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத வந்து ஒரு மாதிரி ஒரு டீகிரேடரா காட்டியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கிற விஷயங்களா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. அண்ட் மியூசிக் கேட்க சொன்ன மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜ் கோட். முக்கியமா இலியானா ப்ரோ, எனக்கு வந்து சங்கர் அவர்களே நீங்க இலியானாவை தமிழில் இன்ட்ரோடியூஸ் செய்ததுக்கு ரொம்ப நன்றி. இல்ல எனக்கு வந்து இன்னொரு விஷயம், இலியானா இன்ட்ரோடியூஸ் பண்ண மட்டும் இல்லாம இலியானாக்கு ஆண்ட்ரியா வைஸ் கொடுத்தா முத்தியா அங்க நிக்கிற நன்றி ஃபார் அவர் கிரேட்ஃபுல். நீ முதல்ல சொன்ன பாயிண்ட் தான். இல்ல இந்த படத்துல காமெடி சீன்ஸ் எத்தனை தடவை போட்டாலும் திரும்ப பார்ப்பேன். இன்னொரு விஷயம், அது அந்த சீக்வன்ஸ எத்தனை தடவை நம்ம பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது மாதிரியே பார்த்து சிரிச்சிட்டு இருப்போம். அந்த வாட்சனோட ஸ்பீச்ச அதே தான்டா, வாட்சனோட ஸ்பீச்ச மாத்தி வைப்பான்ல, அதெல்லாம் இப்ப போட்டாலும் உளுந்து சிரிச்சிட்டு இருப்பேன். அந்த எஸ் ஜே சூர்யா வந்து அப்போ உங்க அப்புறம் காசில கிடைக்கிறது கக்கூஸ்ல கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ஐ அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. எனக்கு ஐ வந்து ரொம்ப பிடிச்ச படம். மல்டிபிள் ரீவாட்ச். ஐலாம் வந்து ஒரு மாதிரி தோசை கல்லு மேல் வெள்ளை ஆம்லெட்டா அதெல்லாம் வந்து நான் அந்த படம் தியேட்டர்ல பார்த்தேன் ப்ரோ. எனக்கு அந்த வயசுல வந்து ஒரு மயிரும் புரியல. ஓகேவா, என்ன இவன் வரான் ஏதோ பண்றான். அது வந்து நான் லீனியர் தான் எடுத்திருப்பானுங்க அந்த படம். வருவான் அப்புறம் யூடியூப்ல வந்து ஒரு சீன் பார்த்தேன். நம்ம ஏமி ஜாக்சன் அக்கா ஒரு ஆட்ல நடிக்கிற சீன் பார்த்தேன். எனக்கு இந்த படம் வேணும்னு சொல்லி தமிழ் ராக்கர்ஸ்ல போய் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். நான் இந்த படத்தை திருட்டு விஷயம் தான் பார்த்தேன். சின்ன வயசுல பார்க்கும்போது அந்த சீடியே தேஞ்சு போச்சு. அத்தனை தடவை திரும்ப படத்தை பார்த்தேன். அது வந்து அந்த ஸ்கிரீன் பிளே இருக்கும். நமக்கு இப்போ நிறைய படம் பார்த்தனால இப்போ பார்த்தா நமக்கு அந்த இது வராது. ஆனா அப்போ எனக்கு சின்ன வயசுல பார்க்கும்போது என்ன இவன் வரான், இவன் வேற மாதிரி இருக்கான் அப்படிலாம் வேற ஆளா ஒரே ஆளா சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகி செத்துக்கிட்டு இருந்தேன்னா ஒரு 2 தடவை பார்த்தோம்னா ஓகேன்னு புரிஞ்சுது எனக்கு. இதுலயுமே வந்து அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த காமெடி ஆக்டர்ஸை வந்து எமோஷனல் ஆக்குற விஷயத்த வந்து இவரு தான் சங்கர் தான் அதிகமா பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுலயுமே வந்து அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் சந்தானம் கேரக்டர் வந்து நாட் ஓன்லி காமெடி கேரக்டர், லிங்கேசனோட ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பாரு. ஸ்டாங்ஸ் மேல போயிட்டு இருக்கும் போதுல இருந்து கீழே போற அவர் வந்து ஃபுல்லா வந்து அந்த நோயால பாதிக்கப்பட்டு இவங்களை பழிவாங்க போகணுங்கிற போது இவரு ஹெல்ப் பண்ணுவாரு. சந்தான கேரக்டர் ஹெல்ப் பண்ணும். ஸோ நாட் ஓன்லி ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் வைக்கணுமே இல்லாம அவனுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு கேரக்டரா இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இந்த படத்திலயுமே நிறைய பொலிட்டிக்கல் இன்கரெக்டான விஷயம் இருக்கு. அந்த ஊரோரம் புளிய மரம் மாதிரியான விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் தவிர்த்துனா நம்ம அதை இப்ப சொல்ல வேண்டிய தேவை இல்லாம இருந்திருக்கும். படத்துல விக்ரம் சாரோட ஆக்டிங்க உண்மையிலேயே பாராட்டணும். அந்த மனுஷன் ஆக்டிங்க பாராட்ட முடியாதுன்னு எந்த படமுமே இல்ல. ஆனா இந்த ஒரு படத்துக்கு வேண்டி அவரு சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடாம தண்ணி அளவா குடிச்சு வெயிட்ட ரொம்ப கம்மி பண்ணிருப்பாரு. அந்த விஷயத்த உண்மையிலேயே பாராட்டணும். கம்மி பண்ணிட்டு அதே டைம்ல திருப்பி வெயிட்ட கூட்டி இருப்பாரு. அந்த பாடி பில்டிங்லாம் நம்ம அமெரிக்கான சொல்லுவோம் 6 மாசத்துல தொப்பை வந்து 6 பேக்கா மாத்தினாரு. இவர் வந்து 4-5 மாசத்துலயே வந்து இப்படி இருந்தவன் இப்படி ஆனாரு. அதாவது கிறிஸ்டியன் பெயிலுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ஆக்டர். வாய்ஸ் உள்பட அந்த டப்பிங் எடுத்து பேசுறதுலாம் வந்து அந்த அதுல வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் ப்ரோ. எனக்கு 2 செகண்ட் பேசுறதுக்கு செத்துறேன் ப்ரோ. அவ்வளவு டைலாக் எப்படி அந்த மனுஷன் பேசினார்லன்னு தெரியல. சோ ஹேட்ஸ் ஆஃப் டு விக்ரம். ஒரு மஜா படம். இதுக்கப்புறம் வேற அடுத்த ரெக்கார்டிங் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து 2.0 தான் இருக்கு. அடுத்த ரெக்கார்டிங் போடு. தேவையில்லை. அடுத்த ரெக்கார்டிங் போடு. தேவையில்லை. இந்தியன் தேவையில்லை. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். Thank you for watching video. Comment down your favorite Shankar movie.